மகரம் என்பதே கர்மாவை கழிப்பதற்காக பிறந்தது. அதில் குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம குருவாக உட்காந்துட்டு இருக்காரு. சனீஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ராசி அதிபதி 2ல் போய் பாத சனீஸ்வரனா 7ரை சனீஸ்வரனா உட்காந்துட்டு இருக்காரு. கூட ஒரு பகை கிரகத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறாரு. 5ல் குரு வந்தாரு அப்படின்னாலே திருமணத்தை கொடுப்பாரு, பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்களை நீக்குவார், பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வந்து ஒரு ஆதாயத்தை பெற வைப்பார். பூர்வீக சொத்துக்கள் வழக்குகளில் இருந்தது அப்படின்னா அந்த வழக்குகளை சாதகமாக முடித்து வைப்பார். அம்மா வழி சொத்துக்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அம்மா வழி உறவினர்கள் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் கலகம் ஏற்படும். இந்த கடன் வாங்கி கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தான் திருப்பி அந்த காசை கட்டுற மாதிரி ஆகும். சிவபெருமானுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வில்வத்தால் அர்ச்சனை பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுங்க.